ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சாரதா சிஸ்டருக்கான வீடியோ தான் இது. அப்படி சாரதா சிஸ்டருக்காக என்ன வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் தொளிச்சாச்சு, கோலமும் போட்டாச்சு. இப்போ நிலவாசல் பூஜை தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஏங்க சிஸ்டர் இப்போலாம் நீங்கள் வந்து நிலவாசலில் விளக்கு ஏற்றுறதில்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டில் ரூம் தான் இருக்குது. ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் இருக்குது. மீதியெல்லாம் குடவுனாக இருக்குது. நான் வந்து மூட்டையெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த மூட்டையில் எதுவும் பற்றிக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து விளக்கு ஏற்றுறதில்ல. வெறும் பூ மட்டும் வச்சு பத்தி மட்டும் காமிச்சுப்பேன். இப்போ சாரதா சிஸ்டர் என்ன தான் கேட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், என்னோடய பேர் சாரதா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட், நான் மொத்தம் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு குழந்தை வந்து எல்கேஜி முடித்து யூகேஜி போகிறான். 2வது குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட சேல்ரி 30,000. இதில் 50,000 என்கிட்ட கொடுத்துருவாங்க. வீட்டு செலவு, வீட்டு வாடகை, கரண்ட் பில் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். மீதி அவங்க 15,000த்தில் கார் லோன் 7,500 கட்டுறாங்க. அவங்க 2,500 செலவுக்கு வச்சுப்பாங்க. 5,000 வந்து குழந்தையோட ஃபீஸ்க்கு வந்து ஆர்டி போட்டு வைக்கிறாங்க. 30,000 சம்பளம் வாங்குறாங்க சிஸ்டர். ஆனால் வந்து மாத கடைசியில் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு 2,000 3,000 கடன் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானுமே வந்து எனக்கு ஏதாவது வீட்டு செலவுக்கு பத்தலை அப்படின்னா நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 1000 ஒரு 1000 மினிமம் ஒரு 500 1000 நான் வந்து கடன் வாங்கிடுறேன். அடுத்த மாதம் அவர் கொடுக்குறப்போ அதை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து தான் நான் பண்ணுறேன். எனக்கு எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னே எனக்கு புரியல சிஸ்டர். உங்களோட வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். உங்ககிட்ட கேட்டால் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். தயவு செய்து எனக்கு வந்து ப்ளீஸ் சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வேணாம் சிஸ்டர். உங்களோட சிஸ்டராக நினச்சி கேட்டதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறதவே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். அதை வச்சு உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. சாரதா சிஸ்டருக்காக ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு டைரி, ஒரு உண்டியல். இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவேன். 2ம் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடணும். இப்போ வந்து நம்ம பட்ஜெட் போட்டால் தான் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். 2வது அந்த பட்ஜெட்டை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா பிளான் போடணும். மீல் பிளான் போடணும். வாரத்துக்கு நம்ம எவ்வளோ வாங்கணும், அதாவது மீல் பிளான் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கணும், என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கணும், என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து இதை செஞ்சிடணும். இப்போ வந்து அவங்களுக்கான பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அவங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 30,000. அதில் வந்து அவங்க வீட்டில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ 30,000 நான் 50,000 50,000 பிரிச்சுருக்கேன். அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கார் லோன் கட்டுறது 7,500 கார் லோன் கட்டுறாங்க. அவங்களோட எக்ஸ்பென்சிவ்க்காக 2,500 வச்சுக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து 5,000 ஆர்டி போடுறாங்கன்னு வந்து அந்த சிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து 2 வீலருக்கு வந்து இவங்களுக்கு வந்து எதுவும் லோனெல்லாம் கிடையாது. அது வந்து ஃபுல்லாக வந்து அமௌண்ட் கட்டி தான் எடுத்திருக்காங்க. கார் மட்டும் லோன் கட்டிகிட்ருக்காங்க. 2 வீலருக்கு பெட்ரோல் வந்து கம்பெனிலேருந்தே அமௌண்ட் கொடுத்துருவாங்களாம். அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த சிஸ்டர்கிட்ட வந்து போயிடலாம். அதாவது இவங்க வந்து ரெண்ட் வந்து 4,000 பே பண்ணுறாங்க. இது லைன் வீட்டில் இருக்காங்களாமா. 5 வீடு இருக்கிற லைன் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் பில்லு 600லேருந்து 800 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 1000 வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மீதி இருக்க 10,000க்கு நம்ம எப்படி வந்து பிளான் போடலான்னு பார்க்கலாம். 10,000த்தை 40% 40% 20% வந்து நான் வந்து பிரிச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த 40%ல் நம்ம வந்து டெய்லி எக்ஸ்பென்சிவ், அதாவது பால், காய்கறி, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, நான்வெஜ்ஜு இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் எழுதியிருக்கேன்.
அடுத்து இன்னொரு இருக்க 40% மல்லிகைக்கு, அரிசி, கேஸ், ஆயில் இதுக்கெல்லாம் வந்து எழுதியிருக்கேன். மீதி இருக்க 20% வந்து பார்த்தீங்கன்னா, 1000 இன்ட்டு ரூ. 1000 வந்து பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து சேவிங்ஸ். அந்த ரூ. 1000 வந்து நம்ம சேவிங்ஸ்க்கு வந்து வச்சுக்கணும். ஒரு ரூ. 1000 அந்த பொண்ணுக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கணுமா, வேறு ஏதாவது பர்சனல் திங்ஸ் வாங்கணுனாலும் அதில் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சிட்டோம் இல்லைங்களா, இதுலேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டில் வந்து ரூ. 4000 அப்படிங்கிறத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை வந்து விட்டாச்சு. இபி பில்லுக்கு நம்ம ரூ. 1000 வந்து எடுத்து வைக்கிறாங்களா அவங்க. ஆனால் வந்து ரூ. 600லேருந்து ரூ. 800 தான் இபி பில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான். அதாவது 50 நாளைக்கு ஒரு தடவ தான் கணக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம ரூ. 2000ல ரூ. 800 மினிமம் ரூ. 1000 கட்டினா கூட ரூ. 1000 வந்து அதில வந்து சேவிங் ஆகும். பாலுக்கு வந்து ரூ. 900 போட்டிருக்கோம். அதில வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் விட்டாச்சு. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ரூ. 800 போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ரூ. 800ல நம்ம ஏற்கனவே மீன் பிளான் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறிகள மார்க்கெட்ல போய் வாங்குனோம் அப்படின்னா விலை கம்மியா இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ ரூ. 40க்கு அங்கங்க வந்து காய்கறிகள் வந்து போட்டு விக்கிறாங்க. கிலோ ரூ. 40 ரூ. 50லாம். அந்த மாதிரி போய் நம்ம மீல் பிளானுக்கு தகுந்த மாதிரியான காய்கறிகள வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நெறையா வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸு. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 300 எழுதியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு 150, 150யா பிரிச்சுக்கோங்க. 150க்கு அந்த அதாவது அந்த சீசன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ கொய்யாப்பழமா இருக்கட்டும், அந்த சீசன்ஸில சப்போட்டாவா இருக்கட்டும், அந்த மாதிரியான என்ன சீசன்ல அந்த ஃபுட் வந்து அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து இதா இருக்கோ, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸ்நாக்ஸ்க்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க. இப்போ வந்து நம்ம கடலை பருப்பெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா, கடல உருண்டை இதெல்லாம் வந்து வீட்டிலேயே செய்யலாம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுக்குறக்கு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேர் இருக்கிறனால, நான் வந்து வாரத்துக்கு ரூ. 300 அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கேன். ரூ. 1200 வர்றதுக்கு ரூ. 1100 போட்டிருப்பேன். மினிமம் இவங்க வீட்ல 4 பேர் இருக்கிறனால, குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களா இருக்கனால, ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்தாலே போதும். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தா. இல்ல அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ எடுத்தாலே போதும். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வாரம் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில வந்து ரூ. 200 எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில ஒரு ரூ. 100 மிச்சம் இருக்கும். அந்த ரூ. 100 போட்டு அடுத்த வாரம் மட்டன் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரம் மீன் எடுத்துக்கலாம். ஒரு வாரம் வந்து முட்டை, கருவாடு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம வந்து எதுவும் மிச்சம் பண்ண முடியாது. மல்லிகை ஜாமான்னு எடுத்துக்கிறப்போ, என்ன தீர்ந்திருக்கோ அதை மட்டும் போய் வாங்குங்க. எழுதி வச்சுட்டு போய் வாங்குங்க. அது வந்து பெஸ்ட்டு. மினிமம் நம்ம அதிலிருந்து ஒரு ₹200 நம்ம வந்து சேர்க்க முடியும். 200, 500 ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்கு. 2வது ரைஸ்க்கு வந்து ரூ. 1000 எடுத்து வச்சிருக்கேன். ரூ. 1000 அப்படிங்கிறது 2 மாசம் சேர்ந்துச்சுன்னா ரூ. 2000 ஆயிரும். அவங்க 4 பேர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கனால 3 மாசத்துக்கு கூட வரலாம். அதில மினிமம் ஒரு 200லேருந்து 250 வந்து நம்ம மந்த்லி சேவ் பண்ண முடியும். கேஸ்க்கு ரூ. 500 எழுதியிருக்கேன். ஆயிலுக்கு ரூ. 500 எழுதியிருக்கேன். கேஸ்க்கு இருக்கிறத எதுவும் பண்ண முடியாது. ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 500 எழுதியிருக்கேன். 2 மாசத்துக்கு ஒரு தடவ ரூ. 1000க்கு எடுத்துட்டு போய் ரூ. 500க்கு கடலெண்ணெய், ரூ. 500க்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 2 எண்ணெயில மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. வேற எந்த ஆயிலுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து ரொம்ப ஹெல்தியான ஒண்ணு. எதுவும் மிச்சம் பண்ண முடியாது. மொபைல் ரீசார்ஜ் ரூ. 500 எடுத்து வச்சிருக்காங்க. அதில அவங்களுக்கு பிளான் பொறுத்து அதில ஒரு ரூ. 50 சேவிங் பண்ணலான்னு போட்டு வச்சிருக்கேன். பர்சனலுக்கு அவங்களுக்கு ரூ. 500 இன்னைக்கு இருக்கிற அதாவது இன்னைக்கு நம்மளுக்கும் வந்து அந்த பொண்ணுக்கும் வந்து ஏஜ் கம்மி தான். ஒரு 30க்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பொண்ணுக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? க்ரீம் வாங்கி போடுறதா இருக்கலாம், ஒரு கிளிப்பு வாங்குறதா இருக்கலாம். அந்த மாரி அவங்களோட எக்ஸ்பென்ஸுக்கும் ரூ. 500 வச்சிருக்கேன். அந்த ரூ. 500ல அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். சேவிங்ஸ் ரூ. 1000 போட்டிருக்கேன். அத வந்து உண்டியல்ல வந்து போட்டு வச்சுறது பெட்ரு. இப்போ வந்து நம்ம இந்த பட்ஜெட் போட்டு வச்சிருக்கிறதுல மொதற்கொண்டு நம்ம வந்து அந்த சேவிங் பண்ணுறது ரூ. 1700 வருது. அதில் ரூ. 200 விட்டுட்டாலும் ரூ. 1500 வருது. ஸோ இவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ரூ. 1000 இருக்குது. இப்போ ஒரு ரூ. 1500. ஸோ வருஷத்துக்கு ரூ. 2500 உண்டியலில் போட்டு வச்சாங்க அப்படின்னா 1 இயரில் இவங்கனால ரூ. 30,000 வந்து சேமிக்க முடியும். இவங்ககிட்ட இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஸோ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரூ. 10,000 வந்து இவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் 4 பேத்துக்கு போட்டு வச்சாங்கனாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இவங்க பார்த்துக்கலாம். இது இருக்க 20,000த்துல அடுத்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து சேர்த்து வைக்கலாம். இன்றைக்கெலாம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் 2 குழந்தைங்கள சேர்த்தோம்னா வருஷத்துக்கு ரூ. 1,00,000 வந்துடுது.
இது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க அந்த பொண்ணு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அத வந்து பண்ணலாம். அந்த அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது, "அக்கா எனக்கு ஹோம்மேட் பிஸ்கட்லாம் வந்து செய்ய தெரியும்க்கா" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்கட்லாம் செய்ய தெரியுது அப்படின்னா, நீங்க செஞ்சு பக்கத்துல இருக்கவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு குடுக்கலாம். அவங்களுக்கு டேஸ்ட் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அவங்கலாம் வந்து வாங்குவாங்க. நானுமே வந்து அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னது, "நீங்க வந்து பிஸ்கட்லாம் செஞ்சு என்னோட அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. நானுமே உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா, என்னோட சேனல்லயுமே உங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இந்த பட்ஜெட்குள்ள வேற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிளான வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.